ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எரர் கேட்டாஸ்ட்ரோஃபி தியரி ஆஃப் ஏஜிங் அப்படின்னு ஒரு தியரியை பத்தி தான் நம்ம இப்ப பார்த்துக்க போறோம். இந்த வீடியோவோட எண்டுல உங்களுக்கு என்னெல்லாம் புரியும்னா, இந்த எரர் கேட்டாஸ்ட்ரோஃபி தியரினா என்ன, நமக்கு ஏஜிங் எப்படி நடக்குது, இந்த ஃபால்ட்டி புரோட்டீன்ஸ் தப்பான புரோட்டீன்ஸ் எல்லாம் எப்படி அக்குமுலேட் ஆகுது நம்ம செல்லுல, அதால வரக்கூடிய விளைவுகள், இதெல்லாம் தான் பத்தி நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல இந்த தியரியை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த எரர் கேட்டாஸ்ட்ரோஃபி தியரி லெஸ்லி ஆர்கல் என்றவர் 1963ல சொல்றாரு. அக்கார்டிங் டு திஸ் தியரி, இந்த தியரியில அவர் என்ன சொல்றாருன்னா, ஏஜிங் அக்கர் பிகாஸ் ஃபால்ட்டி புரோட்டீன். நம்ம உடம்புல ஏஜிங் எதுக்காக நடக்குது? இந்த ஃபால்ட்டி புரோட்டீன்லாம் நம்மளோட செல்லுல கிராஜுவலா அக்குமுலேட் ஆக நமக்கு இந்த தப்பான புரோட்டீன் செல்லுல சேர சேர நமக்கு ஏஜிங் ஆகுது அப்படின்னு சொல்றதுதான் இந்த எரர் கேட்டாஸ்ட்ரோஃபி தியரி. நார்மலா நம்ம செல்ஸ்ல புரோட்டீன் தயாரிக்கும். புரோட்டீன் சிந்தசிஸ் நம்ம பார்த்திருக்கோம். புரோட்டீன்ஸ் ஃபங்க்ஷனல் புரோட்டீனா மாறி அது செல்லு உள்ள ஏதோ ஒரு தன்னோட வேலையை அது செய்ய போகுது. அதுக்கு பேரு தான் ஃபங்க்ஷனல் புரோட்டீன். இந்த ஃபங்க்ஷனல் புரோட்டீன் என்னென்ன வேலைலாம் செய்யும்? growth, செல் ரிப்பேர் அண்ட் மெட்டபாலிசம், அனபாலிசம், கெட்டபாலிசம், காம்ப்ளெக்ஸ்ல இருந்து சிம்பிள் இருந்து காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் பண்ணக்கூடியது தான் இந்த ஃபங்க்ஷனல் புரோட்டீன். சப்போஸ் இந்த ஃபங்க்ஷனல் புரோட்டீன் தயாரிக்கும் போது ஏதாவது ஒரு எரர் நடந்துச்சுன்னா அதால வரக்கூடிய புரோட்டீன் நார்மல் புரோட்டீனா இருக்காது, பட் அப்நார்மல் புரோட்டீனா இல்ல டிஃபெக்டிவ் புரோட்டீனா இருக்கும். இந்த மாதிரி புரோட்டீனை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஃபால்ட்டி புரோட்டீன், குறைபாடு உள்ள புரோட்டீன். இந்த மாதிரி குறைபாடு உள்ள புரோட்டீன் தொடர்ந்து நம்ம உடம்புல நம்ம செல்லுல தயாரிச்சு அது அக்யூமுலேட் ஆகி நார்மல் செல்லுலார் ஃபங்க்ஷனை இது தடை பண்றதால வரக்கூடியதுதான் ஏஜிங். ஸோ இந்த டெஃபினேஷன்ல என்ன சொல்றாங்க? ஏஜிங் ரிசல்ட் from the accumulation of faulty protein produced due to the error in the protein synthesis. protein synthesisல ஏற்படக்கூடிய குறைபாடால தயாரிக்கக்கூடிய இந்த குறைபாடு உள்ள புரோட்டீன் நம்ம செல்லுல அக்யூமுலேட் ஆக வரக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் ஏஜிங் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம இப்ப இந்த மெக்கானிசத்தை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நார்மலா புரோட்டீன் சிந்தசிஸ் எப்படி நடக்கும்? நமக்கு ஒவ்வொரு கேரக்டருக்கும் இல்ல ஒவ்வொரு புரோட்டீனுக்கான ஜீன் நம்ம உடம்புல டிஎன்ஏவா இருக்கும். இந்த டிஎன்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலயமா டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கிற டிஎன்ஏ, சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருக்கிற எம்ஆர்என்ஏ நடக்கும். ஸோ ஒரு டிஎன்ஏ ப்ரோக்ராம்ல இருந்து எம்ஆர்என்ஏ ப்ரோக்ராமா மாற அந்த ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆன எம்ஆர்என்ஏ கோடிங் ஜீன்ஸ் மட்டும்தான் இருக்கும். நான் கோடிங் ஜீன்ஸ் எல்லாம் அது ரிமூவ் பண்ணிடும். அந்த கோடிங் ஜீன்ஸ் உள்ள அந்த எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலயமா அதுக்கான உண்டான புரோட்டீனை தயாரிக்கும். நார்மலா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சுலின் ஜீன் இருக்குன்னா அது முதல்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி இன்சுலின் எம்ஆர்என்ஏவை தயாரிக்கும். இந்த இன்சுலின் எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்லேஷன் மூலயமா சைட்டோபிளாசத்துல இன்சுலின் புரோட்டீனை தயாரிக்கும். இந்த இன்சுலின் புரோட்டீன் பிரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி ஸ்ட்ரக்சர், டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்னு ஒரு பரிமாண வளர்ச்சிக்கு போயிட்டு அது ஒரு ஃபங்க்ஷனல் புரோட்டீனா மாறி அதுக்குண்டான ஃபங்க்ஷனை செல்லு உள்ள செய்யும். ஸோ இதுதான் நார்மலா நம்ம புரோட்டீன் சிந்தசிஸ், நார்மலா நடக்கக்கூடிய புரோட்டீன் சிந்தசிஸ். இந்த மாதிரி புரோட்டீன்ஸ் எதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகுது? நான் சொன்ன மாதிரி செல்லுல இருக்கிற growth பண்ணும், செல்லுல ஏதாவது ரிப்பேர் இருந்துச்சுன்னா அதை பண்ணும், என்சைம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணும், நார்மல் செல்லுலர் ஃபங்க்ஷன்லாம் பண்ணும். இது நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சப்போஸ் இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டுருது, there is a error. இந்த எரர்ல என்ன நடக்கும்? இந்த புரோட்டீன் சிந்தசிஸ்ல ஏதாவது ஒரு எரர், என்ன மாதிரி எரர்லாம் நடக்கும்? இன்கரெக்ட் அமினோ ஆசிட் இன்கார்பரேஷன் அப்படின்னா அர்த்தம்
தப்பான அமினோ ஆசிட எத்தனை வந்து சேர்க்கிறது. சப்போஸ் ஒரு ஜெனட்டிக் கோடு வந்து லைசினுக்கான அமினோ ஆசிட் கொண்டு வரதுக்கு பதிலா கிளைசினுக்கான அமினோ ஆசிட் எடுத்து இன்கார்பரேட் பண்ணிடுச்சுன்னா அதால வரக்கூடிய புரோட்டீன் வந்து நார்மல் புரோட்டீனா இருக்காது. ஏன்னா ஒரு ஜெனட்டிக் கோட்ல இல்ல ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைட்ல ஏற்படக்கூடிய மாற்றத்தால நம்ம சிக்கிள் செல் அனிமியாலாம் பார்த்திருக்கோம். ஸோ அதால ஏற்படக்கூடியது வந்து நார்மல் புரோட்டீன் தயாரிக்காது, அப்நார்மல் புரோட்டீன் தான் தயாரிக்கும். சப்போஸ் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ நார்மலா இந்த புரோட்டீன் சின்தசிஸ்ல என்ன பண்ணுது, எத்தனை வர ஜெனட்டிக் கோடுக்கு ஏத்த மாதிரி கரெக்டான அமினோ ஆசிட சைட்டோபிளாசம்ல தேடி எடுத்துட்டு வந்து இந்த புரோட்டீன் சின்தசிஸ் நடக்கக்கூடிய அந்த இடத்துல சேர்க்கணும். சப்போஸ் இந்த டிஆர்என்ஏ எடுத்துட்டு வரக்கூடிய புரோட்டீனை அமினோ ஆசிட தப்பான அமினோ ஆசிட கொண்டு வந்துடுச்சுன்னா அதாலையும் நமக்கு எரர் ஏற்படும். இந்த எம்ஆர்என்ஏ ஹைலி அன்ஸ்டேபிள். அதை ஸ்டெபிளைஸ் பண்ணதுக்கு தான் பின்னாடி பாலிஏ டெய்லும் முன்னாடி வந்து ஹெட்டும் வச்சு ஸ்டெபிளைஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த ஸ்டெபிலைசேஷன் ப்ராசஸ் சரியா நடக்கலைன்னா எம்ஆர்என்ஏ சீக்கிரமா அன்ஸ்டேபிள் ஆகி டேமேஜ் ஆயிடும். இதாலையும் நடக்கக்கூடிய புரோட்டீன் வந்து சரியா நடக்காது. செல்லுலார்ல ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுனாலும் இந்த புரோட்டீன் சின்தசிஸ் சரியா நடக்காது. இல்ல உடம்புல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கு, ரேடியேஷன் இருக்கு, இதால கூடிய நமக்கு மியூட்டேஷன் நடக்கிறதாலையும் நமக்கு வந்து என்ன நடக்கும், இந்த எரர் வந்து நடக்கும். எதுல எரர் நடக்கும், இந்த நார்மலா நடக்கக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் நடந்து புரோட்டீன் சின்தசிஸ்ல நடக்கக்கூடியதுல நமக்கு எரர் நடக்கும். இதால என்ன நடக்குது, நார்மலா தயாரிக்கக்கூடிய புரோட்டீனுக்கு பதிலா அப்நார்மல் புரோட்டீன் வந்து நிறைய தயாரிக்குது. இந்த அப்நார்மல் புரோட்டீன் நார்மலா தயாரிக்கும் போது நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்கலா இதை வந்து இனிஷியலா என்ன பண்ணும், ஈஸியா அப்நார்மல் புரோட்டீன் எல்லாம் கண்டுபிடிச்சி அதை வந்து எலிமினேட் பண்ணும். பட் நமக்கு ஏஜ் இன்க்ரீஸ் ஆக இந்த மாதிரி கண்டுபிடிக்கிற அந்த குவாலிட்டி செக் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டத்துல நமக்கு வந்து லெஸ் எஃபிஷியன்டா இருக்கும், கரெக்டா கண்டுபிடிக்காது. இதால என்ன பண்ணும், இந்த குறைபாடு உள்ள புரோட்டீன்லாம் தப்பிச்சிடும், கரெக்டா கண்டுபிடிக்க முடியாததால தொடர்ந்து இது மாதிரி குறைபாடு உள்ள புரோட்டீன் வந்து செல்லோட இன்சைட்ல அக்குமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு மெனி இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த அக்குமுலேட் ஆகக்கூடிய நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதால இந்த நிறைய ஒரு செல்லோட சைட்டோபிளாசத்துல முக்காவாசி வந்து நமக்கு வந்து குறைபாடு உள்ள புரோட்டீன் இருந்துச்சுன்னா இது வந்து நார்மல் செல்லுலர் ஆக்டிவிட்டியை டிஸ்டர்ப் பண்ணும். இதுதான் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த மாதிரி குறைபாடு உள்ள புரோட்டீன் அதிகமா சைட்டோபிளாசத்துல அக்யூமுலேட் ஆக செல்லு வந்து கிராஜுவலா நார்மல் ஃபங்க்ஷனை லூஸ் பண்ணுது. என்னெல்லாம் நார்மல் ஃபங்க்ஷனை லூஸ் பண்ணுது, நார்மலா என்சைம் ஆக்டிவிட்டி நடக்கணும், அந்த என்சைம் ஆக்டிவிட்டி சரியா நடக்காது. ரெண்டாவது, இந்த ஃபங்க்ஷனல் புரோட்டீன் வந்து 100% செய்யக்கூடிய வேலையை இந்த குறைபாடு இருக்கிறதால புரோட்டீன் ஃபங்க்ஷனை கம்மி ஆயிடும், ரிடியூஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா இது செல்லு உள்ள இருக்கிற ஆர்கனஸ், கோல்கி அப்பரட்டஸ், மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். இதால ரெண்டு செல்லுக்கு நடுவுக்கு நடக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் வந்து இம்பேர்ட் ஆகும், இல்ல டிஸ்டர்ப் பண்ணும். இதால அந்த செல்லுல சேர்ந்ததெல்லாம் இருக்கிற அந்த டிஷ்யூவும் என்ன ஆகும், டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிடும், சரியா வேலை செய்யாது. ஸோ ஃபைனலா என்ன ஆகும், இந்த எல்லா சேஞ்சஸும் சேர்ந்து நமக்கு தான் ஏஜிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ல போய் முடியுது. ஸோ மறந்துடாதீங்க, ஏஜிங்ன்றது ஒரே ஒரு ஃபால்ட்டி புரோட்டீனால வரக்கூடியது கிடையாது. பட் நிறைய ஃபால்ட் புரோட்டீன், குறைபாடு உள்ள புரோட்டீன் வந்து கிராஜுவலா அக்யூமுலேஷன் ஆகி மெனி இயர்ஸ்ல அது அக்யூமுலேஷன் ஆகிறதால நார்மல் செல்லுலார் ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடியதால வரக்கூடியது தான் ஏஜிங். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குயிக்கா ஒரு ரிவிஷன் பண்ணலாம். நார்மலா புரோட்டீன் சின்தசிஸ் நடக்கும். இந்த நார்மலா புரோட்டீன் சின்தசிஸ் நடக்கும் போது ஏதாவது எரர் ஏற்பட்டுச்சுன்னா அதால தயாரிக்கக்கூடிய புரோட்டீன் நார்மல் ஃபங்க்ஷனை செய்யாது, அது வந்து குறைபாடு உள்ள ஒரு புரோட்டீனா தான் இருக்கும். இந்த குறைபாடு உள்ள புரோட்டீன் நார்மலா வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும் சைட்டோபிளாஸ்ல. இந்த அக்யூமுலேட் ஆகிறதால செல்லுலாரோட ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த செல்லுலாரோட அஃபெக்ட் ஆகும் போது கடைசியா நமக்கு ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஏஜிங். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸை நம்ம சிம்பிள் ட்ரிக்கா ஞாபகம் வச்சுக்கோன்னா EFAA. EFAA என்னன்னா, ஈனா எரர் இன் புரோட்டீன் சிந்தசிஸ், எஃப்னா என்ன, அதால தயாரிக்கக்கூடிய ஃபால்ட்டி புரோட்டீன், குறைபாடு உள்ள புரோட்டீன். அடுத்தது ஏனா என்ன, அக்யூமுலேஷன் ஆஃப் திஸ்
குறைபாடு உள்ள புரோட்டீன். கடைசியா நமக்கு லீட் ஆகக்கூடியதுதான் ஏஜிங் என்ற ப்ராசஸ். புரியுதா? சோ இந்த சம்மரியில இந்த லெஸ்லி ஆர்கல்ன்ற சயின்டிஸ்ட் என்ன சொல்ல வராரு? த எரர் கேட்டஸ்ட்ரோஃபி தியரி proposed by Leslie Orgel state that repeated error in the protein synthesis produce faulty protein, and these protein accumulate over the time and affect the normal cellular function and ultimately leading to the aging. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த தியரி பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த எக்ஸ்பிளனேஷன் அபவுட் திஸ் தியரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே மாதிரி நிறைய பயாலஜிக்கல் நீட் பயாலஜி டியூட்டோரியல் வீடியோஸ் வரப்போகுது நம்ம சேனல்ல. தொடர்ந்து பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷனுக்கு வாங்க. அங்க ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின். ஸோ ஹாப்பி லேர்னிங். நல்லா படிங்க. தேங்க்யூ.